ஹைதராபாத்தில் 7 வயது மகளை மாடியிலிருந்து தூக்கி வீசி தாய் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வசந்தபுரி காலனியில் வசித்து வரும் மோனாலிசா என்பவர் தனது 7 வயது மகளை கொடூரமான முறையில் கொலை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தாயை கைது செய்த போலீசார் சிறுமியை கொலை செய்ததற்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெற்ற தாயே மகளை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் டவுன் பஜார் வீதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் உருண்டு விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பச்சிலக்காட்டில் உள்ள படிக்கம் வயல் குடியிருப்பு பகுதியில் புலி நுழைந்துள்ளதை அடுத்து வனத்துறையினர் தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பனமரம், கனியம்பட்டா கிராமத்து பஞ்சாயத்துகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுப்பளிக்கப்பட்ட நிலையில் குடியிருப்பு பகுதியில் நுழைந்துள்ள புலி 5 வயதுடைய வால் 122 என தெரிய வந்திருக்கிறது. பூந்தமல்லி அருகே பள்ளியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் குழந்தையை அழைத்து வந்த தாய் தேங்கி நின்ற மழை நீரில் சிக்கி தடுமாறி கீழே விழுந்தார். மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து ஆறு போல் ஓடியதால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.